இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. 50 லட்சம் உறுப்பினர் எட்டும்போது அரசியல் கட்சிகளாக கண்டிப்பாக உறுப்பினர் அப்படின்ற அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. வாழ்த்து சொல்லலாம். கடந்த காலங்களில் பல தவறு 2031 ஆட்சி மாற்றம். அப்போ 29 என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு அண்ணாமலை சொல்லலைன்னா சந்தேகத்துக்குரியவராகத்தான் அவர் பார்க்கப்படும். யாருக்கும் கொடுக்காத சலுகை அண்ணாமலைக்கு இந்த தலைமை கொடுத்துச்சுன்னு மக்கள் பார்க்குற உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல. அந்த சந்தேக நிலையிலிருந்து ஒதுங்கி நிற்க வேண்டியதும், அந்த சந்தேக பார்வையிலிருந்து மக்களை ஒரு தெளிவுபடுத்தி அவர்களுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய கடமையும் அண்ணாமலைக்கு தான் இருக்கு. இந்த வீதி லீடர்ஸ் அமைப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி பிஜேபியிலேருந்து விலகுறேன்னு சொல்லி இந்த தொடங்குறதுக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் மோடி நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அவர் சந்தேகம் வருமா வராதா? கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கிறனால பிஜேபி எதிர்ப்புணர்வுல மக்கள் இன்னும் இருக்கிற போது அந்த மக்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு பிஜேபியோட தொடர்பு இல்லைன்னா தான் உங்களை நோக்கி வருவாங்க. இல்லாட்டி பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு ஏற்கனவே பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு. அண்ணாமலை இதுக்கு நடுவில் தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவராக அவர் இருந்த காலங்களில் அந்த அதிகாரம் கொடுத்த போதையில் ரொம்ப ஆணவமாலாம் சில கருத்துக்களை வெளியிட்டார். நான் அப்படிதான் பேசுவேன். அவர் ஆடாத ஆட்டமா? அண்ணாமலையோட இந்த முடிவு வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற சரியான முடிவா இல்ல காலம் சரி தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு சார்? சொல்லுங்க. இல்ல ஒரு மாற்றத்துக்கான கட்சி இங்க ஏற்கனவே டிவிக்கு வந்துடுச்சு. அது யார் சொன்னா உங்களுக்கு? மக்கள் அது சரி, மாற்றம் ஒண்ணுதான் இருக்கு. இது என்ன ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லையா நீங்க சொல்ற கருத்து? மாற்றம் இப்படிதானா? பொது வழியில் இப்படி நாராசமா பேசுறதா மாற்றமா? ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? இந்த மாற்றம் தேவையான மாற்றமா? இப்படி ஒரு தலைவன் பேசலாமா? தொண்டர்களே ரசிக்கிறாங்களே சார். இது தமிழ்நாட்டு மக்களே ரசிக்கிறாங்களே நீங்க சொன்னீங்கன்னா என் வார்த்தை அத்தனை நான் வாங்கிக்குவேன். மக்கள் ரசிக்கிறாங்களா? இளைய தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க சார். விஜய் அண்ணாமலை இருக்குமா இல்ல விஜய் டிஎம்கேன்னு தான் இருக்குமா? அவ்வளவு திறமையெல்லாம் எனக்கு கிடையாது சார். இன்னும் 3 வருஷம் 3 நாளில் என்னென்னமோ நடக்குது. 10 லட்சம் கோடி கடனை அவர் சொல்லியிருக்காரு. 15 கோடி கடன் நிச்சயமா அப்படிலாம் அடைக்க முடியாது. இன்னும் அவங்க கடன் வாங்க தான் போறாங்க. தங்கத்தின் ஒரு சவால் விட்டாரு. நீங்க நாங்க வாங்கின கடனை விட கம்மியா வாங்குங்க, நான் பாராட்டுறேன்னு சொன்னாரு. அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வீத லீடர்ஸ் அந்த மாநாட்டில் 50 லட்சம் உறுப்பினர் எட்டும்போது அரசியல் கட்சிகளாக கண்டிப்பாக உறுப்பினர் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. வாழ்த்து சொல்லலாம். கடந்த காலங்களில் பல தவறு 2031 ஆட்சி மாற்றம். அப்போ 29 என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு அண்ணாமலை சொல்லலைன்னா சந்தேகத்துக்குரியவராகத்தான் அவர் பார்க்கப்படுவார். ஏன்னா ஏற்கனவே பிஜேபி அனுப்பிச்சு விட்டாலோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை ஒரு தெளிவுபடுத்தி அங்க இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மோடி விமர்சனம் பண்ணணும், இல்லைன்னா நாங்க பாஜக பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல வெளியே வந்துட்டு சொல்லதான் சார் செய்வாங்க. நீங்க போய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நீங்க கட்சியை விட்டு வெளியில வர்றீங்க, கட்சி தொடங்குறீங்கன்னா மக்களுக்கு சந்தேக நிலையில சொல்லிட்டு வெளியே வர்றது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் தான் அவர் பண்ணார். ரைட்டு. வேற யாராவது இப்படி பண்ணிருக்காங்களா? அப்ப யாருக்கும் கொடுக்காத சலுகை அண்ணாமலைக்கு ஏன் இந்த தலைமை கொடுத்துச்சுன்னு மக்கள் பாக்குற உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல. அது அண்ணாமலை தடுக்க முடியாது. அந்த சந்தேக நிலையிலிருந்து ஒதுங்கி நிற்க வேண்டியதும், அந்த சந்தேக பார்வையிலிருந்து மக்களை ஒரு தெளிவுபடுத்தி அவர்களுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டிய கடமையும் அண்ணாமலைக்கு தான் இருக்கு. என்னை யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. நீங்க பொதுவெளிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை 1000 கேள்வி கேட்கதான் செய்வாங்க. கேட்கிற மாதிரி தான் நீங்க நடந்துக்கிட்டீங்க. இந்த வீதி லீடர்ஸ் அமைப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி பிஜேபியிலேருந்து விலகுறேன்னு சொல்லி இந்த தொடங்குறதுக்கு அந்த இடைப்பட்ட காலத்துல மோடி நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் அவர். அப்போ சந்தேகம் வருமா வராதா? மோடி கெட்டவர்னு சொன்னாதான் அண்ணாமலை ஆதரிக்கணும்னு நான் சொல்லலை. பிஜேபி எதிர்ப்பு உணர்வு தமிழ்நாட்டில் இன்னும் குறையாமல் இருக்கிற போது நீங்கள் அவர்களால் அனுப்பப்பட்டவர்கள் அனுப்பியிருந்தா ஒண்ணு தப்பு இல்லை. அவங்க ஒண்ணு தேச விரோதி இல்ல, தேடப்படுற குற்றவாளி இல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல. சரிதானா? கொள்கை ரீதியா தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கிறனால பிஜேபி எதிர்ப்புணர்வுல மக்கள் இன்னும் இருக்கிற போது அந்த மக்களுக்கு சுத்தமா உங்களுக்கு பிஜேபியோட தொடர்பு இல்லைன்னா தான் உங்களை நோக்கி வருவாங்க. இல்லாட்டி பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு ஏற்கனவே பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு. அண்ணாமலை இதுக்கு நடுவுல. சொல்ல புரியுதுங்களா? அப்ப நீங்க உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் நிரூபிக்காத வரை, சரிதானா, இல்ல மறைமுகமா சில வார்த்தை விளையாட்டுக்கள் விளையாடாத வரை அண்ணாமலைக்கும் இங்க எதிர்காலம் உண்டு. அதை செய்ய தவறுனா அவர் அதை பத்தி கவலைப்பட்டுதான் ஆகணும். மக்கள் உங்களை முழுமையாக நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டிட்டு
தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவராக அவர் இருந்த காலங்களில் அந்த அதிகாரம் கொடுத்த போதையில, அந்த வார்த்தை சரியான வார்த்தை தான் நான் பயன்படுத்துறேன், அந்த அதிகார போதையில ரொம்ப ஆணவமாலாம் சில கருத்துக்களை வெளியிட்டார். நான் அப்படிதான் பேசுவேன், ஆச்சா போச்சா. அவர் அவர் ஆடாத ஆட்டமா? பத்திரிகையாளர்களே அவர் எள்ளி நகையாடாததா? உங்க கோபத்தை பத்திரிகை முதலாளிகள் மேல காட்ட வேண்டிய கோபத்தை எல்லாம் மாத சம்பளத்துக்கு வேலை வாங்குற நிருபர்கிட்ட கேட்டு காட்டுனீங்கல்ல. அந்த அளவுக்கு ஒரு அழிச்சாட்டியமே பண்ணார் அண்ணாமலை. அப்போதும் அதை கண்டிச்சு பேசணும். இது ரொம்ப நாள் நீடிக்காத என்ன சொல்றது, ஹிட்லர், முசோலினி இவங்களெல்லாம் பார்த்த உலகம்னு நான் இதே வார்த்தையை நான் சொன்னேன். நான் அவங்களோட ஒரு பெரிய ஆளு அப்படின்னு. காலம் இன்னைக்கு அண்ணாமலை எங்க கொண்டு வச்சிருக்கு, ரைட்டு. அதெல்லாம் தாண்டி அந்த அதிகாரத்தை பறிச்சு ஒரு தூய மனிதன் அவர் சொல்றாரு, நான் நம்புறேன். அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சுதான் அவர் ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறார். அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும்னு சொல்றேன். அந்த காலகட்டத்தில் நிறைய பொய் சொன்னார். இனிமேல் பொய் சொல்றது தப்பு, மக்கள் நம்மளை மன்னிக்க மாட்டாங்கிற ஒரு புரிதல் அவருக்கு நேரம் வந்திருக்கும். அவ்வளவெல்லாம் பொய் சொல்லியும் அத்தனை கட்சிகள் சேர்ந்து 18%, உங்க பாஷையில 18% கொண்டு நிறுத்தினாங்க. ஆட்சி அதிகாரத்தை ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை கூட உங்களுக்கு அவங்க தரல. அந்த அனுபவங்களிலிருந்து நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் நலன்ல நிஜமாகவே இவர் அக்கறையோடு செயல்பட்டு நடந்தாருன்னா அண்ணாமலைக்கும் எதிர்காலம் உண்டு. அண்ணாமலையோட இந்த முடிவு வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற சரியான முடிவா இல்ல காலம் கடந்த சரி முடிவா? தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு சார்? சொல்லுங்க. இல்ல ஒரு மாற்றத்துக்கான கட்சி இங்க ஏற்கனவே டிவிக்கு வந்துடுச்சு. அது யார் சொன்னா உங்களுக்கு? மக்கள் அது சரி, சொல்லிருக்காங்க. மாற்றம்னு ஒண்ணுதான் இருக்குன்னு இது என்ன ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லையா நீங்க சொல்ற கருத்து? மாற்றத்தை சொல்றவன் ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்கா? இல்ல அந்த மாற்றம் நிஜமாவே முழுசா வந்துருச்சா? மாற்றம் இப்படிதானா? பொது வழியில இப்படி நாராசமா பேசுறதா மாற்றமா? இது நல்ல மாற்றமா? பதில் சொல்லுங்க சார். மாற்றம் வந்துடுச்சுன்னு அப்படியே ரொம்ப குதூகலிக்கிறீங்களே, எது மாற்றம்? கட்சி நிதியை ஒழிச்சார், ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம். தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாத்த போகிற தொடக்க புள்ளி, நல்ல தொடக்க புள்ளி நான் நம்புறேன். மற்ற விஷயங்கள்ல என் வாயில நல்லா வந்துருது அப்படி டேஷ் டேஷ். ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா? இந்த மாற்றம் தேவையான மாற்றமா? இப்படி ஒரு தலைவன் பேசலாமா? சொல்லுங்க சார். அப்ப அந்த விஜய்க்கு செக் வைக்க இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நான் ஆதரிப்பேன். இல்ல, விஜய் இதெல்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்களே ரசிக்கிறாங்களே சார். அவங்க அத- எங்க தப்புன்னு சொல்றாங்க? சார், இது சொல்லலையே. தமிழ்நாட்டு மக்களே ரசிக்கிறாங்களே நீங்க சொன்னீங்கன்னா என் வார்த்தை அத்தனை நான் வாபஸ் வாங்கிக்குவேன். மக்கள் ரசிக்கிறாங்களா? உங்களை நம்பி வாக்களித்த 1.25 கோடி பேர்ல 1,75,000 பேராவது இதை ரசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பொதுமக்கள். ஜென்சி ரசிக்கிறான்னு அவனை திருத்துற வேலையை விட்டுவிட்டு அவன் ரசிக்கிறான்ட்டு நீங்க தப்பு பண்றீங்களா? உங்களை என்ன பண்ணலாம்? உங்களையும் சேர்த்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இளைய தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுங்க சார். சொல்லுங்க. இதை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை சார். தாராள விஜய் வரட்டும். அவர் மேல நம்பிக்கை வச்சா எத்தனை பேர் ஓட்டு போட்டு ஆட்சியிலே உட்கார வச்சிருக்காரு. அதை காப்பாத்துற மாதிரி அண்ணாமலை அதை முடிவு இது வந்து காலம் கடந்த முடிவா இல்ல இந்த சூழலுக்கு ஏற்ற சூழல் தான் முடிவு எடுத்திருக்கு. இல்ல இந்த டைமிங் கரெக்டா இருக்குதான்னு கேக்குறேன் சார். அது சார் நான் தான் சொல்றேன். இது நான் அவர் ஜாதகம் என் கையில இல்ல. அப்படி கேட்கல சார். அது ஏன்னா பல இருந்தா- கட்சிகள் இங்க வந்துட்டே இருக்கு. இந்த நீடட் சார் எத்தனை கட்சி வேணாலும் வரலாம் சார். யார் ஆதரிக்கிறது, எவ்வளவு ஆதரிக்கிற முடிவு மக்கள் கிட்ட தானே சார். போன தேர்தலில் 8.5% ஓட்டு கொடுத்து ஆதரவை தெரிவிச்சு அவர் கட்சிக்கு 15-20 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு சீமானுக்கு அங்கீகாரம் பெற்று தந்த மக்கள் அதுல இருந்து பாதி பேர் வெளியே வந்துட்டாங்களே இந்த தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகாரம் வாங்கினவர் சட்டமன்ற தேர்தலில் 4% குறைஞ்சிட்டாரே, பாதியா குறைஞ்சிட்டாரே. அப்ப மக்கள் அந்தந்த நேரத்துல அந்தந்த சூழலுக்கு முடிவு. எத்தனை நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் சார், நானும் ஆரம்பிக்கலாம். நம்ம போய் என்ன சொல்றோம், எப்படி நடந்துக்கிறோம், நம்மளை எடை போட போறாங்க, நம்மளை ஆதரிக்க போறாங்க, புறக்கணிக்க போறாங்க. சரி ஏற்கனவே முடிஞ்சிச்சே சார்னா என்ன, ஏதாவது எண்ணிக்கை கணக்கு இருக்கா? இத்தனை பேர் தான் புதிய வரவுகள் வரணும், மாற்றம்னா ஒருத்தர் தான் சொல்லணும்னு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? யார் வேணாலும் வரலாம் சார். வந்த நேரம் சரியா தப்பாங்கிறது அண்ணாமலை ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அவர் நடந்துக்க போற விதம் தான் முடிவு பண்ணும். 2031 ஆட்சி மாற்றத்தை தர முடியும் அவரோட நம்பிக்கை இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அப்படித்தான் நான் பேசணும். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல கட்சி ஆரம்பிச்சு விட்டேன், எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்குன்னு ஒரு தலைவர் பேசுவாரு. நம்பிக்கையோட இருங்க, 31 அடுத்த சட்டமன்ற தேர்தல் நமக்கு தாங்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு பேச்சுக்கு வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சோன்னு. நாடாளுமன்ற தேர்தலோடு 29 சட்டமன்ற தேர்தல் வரும். சரி அப்படி இல்லை வழக்கப்படி நடக்குதுன்னா 29 நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல வரும். அதுல உங்க நிலைப்பாடு என்ன? இன்னைக்கே அண்ணாமலை சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை பத்தி ஒரு தெளிவுபடுத்தணும். பிஜேபி உள்ளிட்ட தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்கிறது இல்லை, மதிக்காம நடந்துட்டாங்க, அந்நியப்பட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப ரொம்ப நிஜமான வார்த்தையை பிஜேபி விட்டு வெளியே வந்தோன்னு சொல்றாரு. இதைத்தானே நாங்க கண்ணை வலிக்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மதிக்கிறது இல்லை, மாறா உரிமைகளை பறிக்கிறாங்க. இன்னொருத்தர் அந்த உரிமையை கொடுக்க வந்தா கூட ஓடி போய் தடுக்கிறாங்க, தடுத்ததை நியாயப்படுத்துறாங்க தானே சார் நம்ம இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அண்ணாமலைக்கு அந்த ஞானோதயம் பிஜேபி விட்டு வெளியில வந்தோடனே வந்திருக்கு. அது தற்காலிகமானதா இல்ல அண்ணாமலையினுடைய நிஜமான மனநிலையா அதுதானா அப்படிங்கறதுலாம் அவருடைய ஒரு நாள் செயல்பாடுகள் தான் நாம தெரிஞ்சுக்க முடியும். மக்கள் பார்த்து எடை போடுவாங்க.
அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2029 வந்தாலும் சரி, 2031 நோக்கி சென்றாலும் சரி, விஜய் விஸ் அண்ணாமலை இருக்குமா? இல்லை விஜய் விஸ் டிஎம்கேன்னு தான் இருக்குமா? அவ்வளவு திறமையெல்லாம் எனக்கு கிடையாது சார். இன்னும் 3 வருஷம் 3 நாளில என்னென்னமோ நடக்குது. இந்த வர்ற தலைவர்னு சொல்லிட்டு நேரா எதிரணியில போய் உட்கார டிஃபனுக்கு வந்துருவேன்ற லஞ்சுக்கு முன்னாடி போய் அங்கே போய் நிற்கிறாங்க. அரசியல் அப்படி ஆன பிறகு 3 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எல்லோருக்கும் இங்க இடம் இருக்கு. அவரவர் எல்லைக்குள்ள இருந்து நாகரிக அரசியலை நடத்தினால், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை நலன்களை பாதுகாத்தால், வருங்கால இளைய சமுதாயத்தினருக்கு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுத்தால், எவர் ஒருவருக்கும் இங்க நல்ல எதிர்காலம் இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறது யாருன்றது நம்ம கையில இல்லை. டிவிகே ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் நம்ம டைம் தரணும். அவங்களாம் தட்டி தடுமாறி தான் மேலே வருவாங்க. நம்ம தான் கை கொடுத்து தூக்கணும் அப்படின்னு சொன்னார். இதை சொன்னவர் இதே டிவிகே ஆட்சியிலும் கடனை குறைக்க முடியாது, கடன் சுமையை 15 லட்சம் கோடி கடனை தான் இது யதார்த்தம். கடனை பத்தி சொன்ன யதார்த்த வார்த்தை. 1 வருஷங்கிறது அவரு கொடுக்குற காலம். அந்த 1 வருஷத்துல காலம் 6 மாசமோ 1 வருஷமோ நம்ம அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும்னு சொன்னது எதுக்கு? ஏன் எல்லாரும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்ப டிவி எல்லாம் நியூஸ் சேனல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். பிரிண்ட் மீடியாலாம் மூடிட வேண்டியானே, லீவ் விட வேண்டியானே, யாரும் எந்த கருத்து வெளியில வரக்கூடாதுன்னா, வாக்குறுதிகளை நிறைவேற்ற, அரசாங்க நிர்வாகத்தை தெரிஞ்சுக்கிற, அதுக்கு தான் இந்த அவகாசங்கள். சில மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் கொடுக்கலான்ற நம்மளே பெரிய மனசு பண்ணி 1 வருஷம் கூட கொடுக்கலாங்கிறாரு. அந்த 6 மாசமோ 1 வருஷமோ இந்த நாட்டுல என்ன நடந்தாலும் நம்ம எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அக்கிரமமா, இல்ல அது தேவையான கால அவகாசம்? அவன் பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுப்பான், 4 பேர் சேர்ந்து கற்பழிப்பான். 6 மாசம் அவகாசம் கொடுத்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். சட்டம் முழுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுமா சார்? கேள்வி கேட்கணுமா இல்லையா? அதற்கு என்ன சொல்ல விடுங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை கற்பழிக்கிறான். இல்ல 180 நாள் இன்னும் ஆகல, 60 நாள் தான் ஆயிருக்குன்ட்டு பேசாமே இருப்பீங்களா? இல்ல பொள்ளையர்னு அறையிற மாதிரி, செருப்பால் அடிச்ச மாதிரி சரியான கருத்துக்களை நம்ம எடுத்து சொல்லுவோமா? கண்டிப்போமா? சொல்லுங்க. அப்போ 6 மாசம் அவகாசங்கிறது இப்ப இதுக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மாதிரி எக்ஸம்ஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்க அந்த டயத்தை எடுத்துக்கோங்க. சரிதானா? நீ 50 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாதான் நம்ம கேட்கிறவங்க கண்ணத்துல அறையணும். யோ, எல்லாரும் செஞ்ச தப்பு, இத்தனை பேர் செஞ்ச முடியாது, எப்படி இப்ப 50 நாள்ல முடிக்க முடியும்? நாமளே குரல் கொடுப்போம். அன்றாட நிகழ்வுகள், ஆட்சியில் நடக்கிற தவறுகள், இது அன்னன்னைக்கு தான் சார் சுட்டி காட்ட முடியும். அதுக்கு இந்த அவகாசம் பொருந்தாது. கேட்பது அறிவீனம். 10 லட்சம் கோடி கடனை அவர் சொல்லியிருக்காரு. 15 கோடி கடன் நிச்சயமா அப்படிலாம் அடைக்க முடியாது. இன்னும் அவங்க கடன் வாங்க தான் போறாங்க. தங்கத்தினேஸ் ஒரு சவால் விட்டாரு. நீங்க நாங்க வாங்கின கடனை விட கம்மியா வாங்குங்க, நான் பாராட்டுறேன்னு சொன்னாரு. ஸோ நீங்க கடன் வாங்கி தான் ஆகணும். இந்த நிதி நிலைமை அப்படித்தானே இருக்கு. விஜய்ங்கிறதுக்காக நல்ல மாற்றம் வந்துச்சுக்கிறேன், கடன் கொடுத்த போறான், வேண்டாம் எழுதி கொடுத்துட்டா போறான், வட்டியை ஒழுங்கா வைக்கலன்னா தொலைச்சு விடுவேன் தான் சொல்ல போறான். தனி மனிதனை கேட்கிற மாதிரி அரசுகிட்டையும் வட்டி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க சில நிறுவனங்கள், ஏஜென்சிகள்லாம். கடன் கொடுக்கிற அமைப்புகள் அரசாங்கத்துக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வட்டி வாங்கிட்டு தான் சார் இருக்கிறாங்க. அது யாரால? நீங்க நல்ல நிர்வாகம் பண்ணுங்க. அதுக்கு அவகாசம் தேவை. நிதிநிலையை எப்படி சீராக்குவது, என்ன பண்ணா சரி வரும், கனிம வளங்களை எப்படி நம்ம ரெகுலரைஸ் பண்ணலாம், அது அரசாங்கத்துக்கு வர்ற மாதிரி என்ன பண்ணலாம், தனியார் கொள்ளையடிக்காம எப்படி தடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணணும். நீங்க பார்ட்டி ஃபண்டு வாங்கலைங்கிறது உங்களுடைய தூய சிந்தனையை காட்டுது, உங்க நல்ல மனசை காட்டுது. அரசு கஜானா அதனால உயராது. ஊழல் ஒழிகிறதுல ஒரு முதல் நிலை அது. கஜானாக்கு வரவு வராது. அது கஜானா அரசினுடைய நிதி நிலைமை எப்படி நம்ம மேலும் அதிகப்படுத்துறது, வரவு வருமானத்தை எப்படி பெருக்கிறது, நீங்க அதுல கவனம் செலுத்துறதுக்கு தான் இந்த அவகாசத்தை பயன்படுத்துவே தவிர, அதுக்குள்ள எங்களை கேள்வி கேட்கறீங்க, அதுக்குள்ள எங்களை கேள்வி கேட்க தான் சார் செய்வாங்க. நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, எதிர்கட்சியோட வேலை அதுதானே, அந்த வேலையை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கல்ல, அதே வேலையை இவங்க செய்ய தான் செய்வாங்க. டிவி கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாம் சொன்னதுன்னா, அந்த கட்சி வேற, எந்த கட்சிக்கும் பாதிப்பு வராது. இந்த எல்லா கட்சிக்காரங்களும் சொன்னதான், திமுக சொன்னதான், அதிமுக சொன்னதான், நாம் தமிழர் கட்சியும் சொன்னதான். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சி தொடங்கும்போதும் செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எல்லாரும் சொல்றதுதான். கடைசியில எல்லாருமே இந்த அவங்க பக்கம் இருக்க இளைஞர்கள் வேற, டிவிகே பக்கம் இளைஞர்கள் வேற அப்படின்னு சும்மா பம்மாத்து வேலை. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்காதனால வேற வழியே இல்லாமல் விஜய்க்கு வாக்களித்தவர்னு 5 பேராவது இருப்பான். வெறும் 5 பேர் இருப்பான். அந்த 5 பேர் போறது தாவேக்காக்கு இழப்பா இல்ல வலுவா? அதனால இந்த பம்மாத்து பதில்களை எல்லாம் நம்ம தூக்கிட்டு வரவே வேண்டாம். நம்ம அதெல்லாம் இந்த கால வாங்கி இந்த கால விட்டுறணும். எல்லா அரசியல்வாதிகளும் எத்தனை பாடம் கத்துக்கிட்டாலும் இந்த பசப்பு வார்த்தையில கைவிடவே மாட்டாங்க. சித்தாந்த அரசியல் பண்ற சீமானுக்கும் பாதிப்பு இருக்கும். இளைஞர்களை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ எல்லா கட்சிக்கும் பாதிப்பு இருக்கும். நான் ஒரு எத்தனை இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். நான் என்ன பெரிய ஞானியா? இல்ல, யதார்த்த அரசியல் அதான் சார். வேற நல்ல மாற்று இல்லைன்னு தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒரு நல்ல மாற்றம் நினைக்கிறவங்க வர்ற போது எல்லாரும் அங்கேதானே சார் போவாங்க. அண்ணாமலைக்காக தான் பிஜேபியில சேர்ந்தாங்க. குறிப்பா கொங்கு இளைஞர்கள், கவுண்டர் சமுதாயத்து இளைஞர்கள் அண்ணாமலைக்காகவும் பிஜேபியில சேர்ந்தாங்க. அண்ணாமலை வெளியே வந்த பிறகு ஒரு 100 பேர் முதல்ல போயிருந்தாங்கன்னா அது ஒரு 50 பேர் அண்ணாமலைக்காக திருப்பி வருவானா மாட்டானா? அப்ப அது பிஜேபிக்கு இழப்பு தானே. அந்த 100 பேர் பிஜேபி அணி அமைச்சது சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன கட்சி ரைட் அண்ணாமலையவே டம்மி பண்ணிட்டாங்க, மாநில தலைவர் பதவியை பறிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த 100 பேர்ல 30 பேர் தாவேக்காக போட்டிருந்திருப்பான்.
அந்த 30 பேர்ல குறைஞ்சது 20 பேர் திருப்பி வெளியே வருவான். இப்போ அது தாவேகாவுக்கு இழப்பா இல்ல வலு சேர்க்கிறதா? அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேச்சுக்களை நம்ம தூரத்துக்கு போட்டுடலாம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பற்றி முக்கிய கருத்து சார். நன்றி.